கங்குவாவுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஃபயர் சாங்கை நம்ம சூர்யா சாரோட பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபயராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கங்குவாவுடைய கிளிம்ஸ் வீடியோவில் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கேட்டிருப்போம். ஒரு 100 படை நடங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் கேட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த சாங்கோட ஃபுல் வெர்ஷன் தான் இந்த ஃபயர் சாங்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சாங் வந்ததுக்கப்புறம் தான் அந்த சாங் என்ன சாங்னு தெரியும். ஸோ சண்டே அன்னைக்கு இந்த சாங்கோடைய ப்ரோமோ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நேற்று நம்ம சிவகார்த்திகேயன் சாரோட அமரன் படம் தீபாவளி ரிலீஸ்னு கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா விடாமுயற்சி வர்சஸ் அமரன் கிளாஷ் வந்து கன்ஃபார்ம் ஆக போகுதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொளுத்தி போட்டுட்ருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஷ் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா லைக்காவை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மந்தில் அவங்க வேட்டையனை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ உடனே வந்துட்டு அதே மந்தில் விடாமுயற்சிலாம் ரிலீஸ் பண்ண அவங்க பிளான் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடியாக அவங்களுக்கு இந்த இயரில் லால் சலாம் இந்தியன் 2ன்னு சொல்லிட்டு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 படமே அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கல. அவங்க இப்போ நம்பி இருக்கிறது வேட்டையனையும் விடாமுயற்சியும் தான். ஸோ இந்த 2 படங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக்காக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் கலெக்ஷன் வந்து பண்ணி கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க கிளாஸ்க்கு போவாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டவுட் தான். ஸோ இப்போதைக்கு கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அமரன் அக்டோபர் 31 சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேட்டையன் அக்டோபர் ரிலீஸ்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதில் வேட்டையன் கங்குவாவோட கிளாஸ்க்கு வருவாங்களா இல்லை அமரனோட கிளாஸ்க்கு வருவாங்களா இல்லை இதுக்கு இடையில வந்து ஒரு டேட்டை லாக் பண்ணி அக்டோபரில் பொதுவாக இறக்குவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கங்குவா டீம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஞானவேல் ராஜாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு, சூப்பர் ஸ்டாரோட கிளாஸ்க்கு வர அளவுக்குலாம் நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, அவரோட கிளாஸ்க்கு வரவும் நாங்கள் விரும்ப மாட்டோம்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் சார் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட கிளாஸ்க்கு வரதுக்கு விரும்பவே மாட்டார். ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் டைமே நம்ம பார்த்தோம் மாவீரன் வந்து ஜெயிலரோட வர வேண்டியது தான். ஆனால் வந்து ஜெயிலர் வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா மாவீரனை அவர் முன்னாடியே ரிலீஸ் பண்ணார். அவரும் ஏற்கனவே ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் வந்து சொல்லியிருக்காரு, சூப்பர் ஸ்டாரோட ஒரு படம் கிளாஸுக்குலாம் நான் விடுறதுக்குலாம் சான்ஸே கிடையாது, அந்த மாதிரிலாம் நான் வந்து பண்ணவும் மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை காலத்தின் கட்டாயம் நடந்து தான் ஆகணும்னா நடந்து தான் ஆகணும். ஆனால் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 30% ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க ஃபினிஷ் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்லாம் பிளான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இல்லைனா டிசம்பருக்கு போகிறது தான் நல்லது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படங்கள்லாம் கிளாஷில் வந்தால் நல்லா இருக்குமா இல்லை சோலோ ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.